ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட டிஎன்பிசியில் இம்பார்ட்டண்டான கொஸ்டினாக தான் இப்போ பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டா பார்க்கலாம் வாங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா, நம்ம டிஎன்பிசிக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் முதல்ல 18 வயசு, 12 வயசாக இருந்தால் நாட் எலிஜிபிள். ஸோ இது அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் ஒற்றில் முடிகிறது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். திருக்குறள் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா, குறிப்பு இப்போ நம்ம நோட்ஸ் எடுப்போம்ல, அதை 1க்கு 2 வாட்டி சரியானு பார்த்துக்கணும், இல்லைன்னா தப்பாயிடும். அதனால் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். அடுத்து, திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். இப்போ திருக்குறள் மூலத்தை அச்சிடணும்னா அவருக்கு ஒரு அறிவு வேணும்ல, அறிவு தான் ஞானம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தஞ்சை ஞானப்பிரகாசர் ஆன்சர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மனக்கூடவர். மனசு கஷ்டப்பட்டு எழுதினார், அதனால் மனக்கூடவர். இது கன்ஃபியூஸ் ஆகிங்க. அச்சிட்டவர் வேறு, உரை எழுதியவர் வேறு. திருக்குறளில் கோடி என்னும் சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. கோடிக்கு எத்தனை சைபர்? மொத்தம் 7 சைபர். அதனால் இதுக்கு ஆன்சர் 7. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. ஈஸி, 7க்கு அப்புறம் 8. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஒரே ஒரு ஆள் தான், ஜி போப். இவர் மோஸ்ட்லி நிறைய விஷயத்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது 100ன்றதுனால உங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக தெரியும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுபோல் நிறைய வீடியோஸை ஷார்ட்கட்டில் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் ஒரு தெரிந்து தெளிவோம், உங்களுக்கு தெரியுமா, தகவல் பேழைன்னு சொல்லிட்டு புக்கில் இருக்க கண்டென்ட்டை ஒரு ஷார்ட்ஸாக போடுறோம். இது மூலமாக டெய்லியும் ஒரு கொஷின் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்.